Infinity Gauntlet. It is one of the absolute greatest stories to have ever been told in the history of Marvel Comics. லைக் மார்வல் ஃபேன்ஸ், டிசி ஃபேன்ஸ் எல்லாருமே காமிக்ஸ் படிப்பாங்க. ஸோ காமிக்ஸ் படிச்சுட்டு ஒரு டாப் 5 லிஸ்ட் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த லிஸ்ட்டில் கண்டிப்பாக இன்ஃபினிட்டி கான்ட்லெட்டுங்கிற இந்த காமிக் ஸ்டோரி கண்டிப்பாக வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டோரிஸை எடுத்து தான் ஒரு சில மூவிஸும் வந்திருக்கும். நம்ம பார்த்துருப்போம்ல, அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார், அவெஞ்சர்ஸ் எண்டு கேம், இது எல்லாமே இதுலேருந்து தழுவி எடுக்கப்பட்ட ஒரு சில ஸ்டோரிஸ் தான் நம்ம பார்க்குற அந்த மூவி எல்லாமே. ஸோ காமிக்ஸில் இருக்க எல்லாமே மூவிஸில் இருக்கும்னு சொல்ல முடியாது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கிற ஒரு சில விஷயங்கள் வேணால் இருக்கும். ஆனால் காமிக்ஸ் டீப்பாக போனால் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ கதை எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை தான் ஃபஸ்ட்டு காட்டுறாங்க. ஸோ டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட ரெகுலர் ஒர்க்கை பார்க்குறாரு. எப்போவும் போல் வழக்கம் போல் காலையில் எழும்பி அவரோட அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ஸு அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் அவர் பார்த்துட்ருக்கிறாரு. திடீர்னு என்ன ஆகுதுன்னா, அவரோட பக்கத்து ரூமில் ஒரு சவுண்டு எக்ஸ்ப்ளோஷன் ஆகுது. என்ன சத்தம்டா இது அப்படி போய் பார்க்கும்போது, சில்வர் சர்ஃபர் சுத்தமாக கான்சியஸ்னஸே இல்லாமல் டயர்டாக அப்படி அந்த இடத்துல பொத்துன்னு விழுந்து எடுக்கிறாரு. எப்படின்னா, அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் ஸ்டார்ட் ஆகும்போது ஹல்கை பார்த்துருப்போம். ஹல்க் தேனோஸால் அடிபட்டு கீழே டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட இடத்துல மேன்ஷனில் விழுந்திருப்பார்ல, அதே ஒரு பேனல் இதில் அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகும். பட் ஹல்க்கு பதிலாக சில்வர் சர்ஃபர் அங்கே இருப்பார். அவர் தூக்கி அந்த சோஃபாவில் வச்சுக்கிட்டு, யார்ப்பா நீ, என்ன வேணும் அந்த மாதிரி கேட்கும்போது, டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் எனக்கு தேவை, டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அந்த மாதிரி அவர் சொல்லிகிட்டே இருக்கார் திரும்ப திரும்ப. அப்படி சில்வர் சஃபர் அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் சொல்கிறாரு, எப்பா நான் தான்ப்பா அது, உனக்கு என்னப்பா பிரச்சனை அப்படி கேட்கும்போது, நான் உங்களை வார்ன் பண்ணுறதுக்காக இங்கே வந்தேன். உங்களுக்கு ஒரு ஆபத்து வந்துட்டுருக்குது. அந்த ஆபத்தோட பேர் தேனோஸ்.